முடி வெட்டுறோம் அவனுக்கு தெரியாம. நான் கொஞ்சம் இப்பதான் கொஞ்சம் முன்னாடி தான் ஆன் பண்ணேன். பாப்பாவுக்கு தெரியாம ஃபர்ஸ்ட் டைம் பாப்பாவுக்கு முடி வெட்டுறோம். ஏன்னா அவள் தூங்கிட்டு இருக்கா. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் காட்டினா என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. சந்திரமுகியா மாறிடுவான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, பாப்பா தூங்கிட்டு இருக்கா. சுற்றி மேடம் தூங்கிட்டு இருக்காங்க. வாயை திறந்துட்டு தூங்குறாங்க. எனக்கு அவதான் ஹேர் கட் பண்ணாரு. அங்க பார்த்தே சொல்லுங்க, எதை தெரியும். ஆமா, எனக்கு அவதான் ஹேர் கட் பண்ணாரு. என் ஒய்ஃபு அவதான் ஹேர் கட். ஹாய் சொல்லுங்க பிரதர். ஹாய். ஸோ நாங்கள் சிசர்ஸில் தான் இப்போ கட் பண்ணிட்டு இருக்கோம். சிவராஜன் பிரதர் தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணாரு. ஏன்னா அவருடைய கடை. கமல் எப்போதும் கட் பண்ணி கமல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அவன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கட் பண்ணியாச்சு. பட் இப்போ காசு கொடுத்தா கட் பண்ணுறேன். அது சூப்பர் சர்வீஸ், பக்காவாக இருக்குது. அண்ட் சிவராஜன் பிரதர் நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருக்காரு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ரூபாய்க்குலாம் ஹேர் கட் பண்ணுறது இவர் தான். ஸோ இன்றைக்கி பாப்பா ஹேர் கட் பண்ணுறது தான் பயங்கர ஹைலைட். ஏன்னா மொட்டை போட்டுருக்கோம், 3 தடவை மொட்டை போட்டுருக்கோம். ஹேர் கட் பண்ணிருக்கோம் இல்லையா? இதுலையும் பண்ணியிருக்கோமே. இவ்வளோ லாங் ஹேர் கட் பண்ண இல்லை 7 நாள் இல்லை, நல்ல டீப் ஸ்லீப். ஓகே ஓகே சரி ஓகே ஓகே. காலையில் கட் பண்ணிக்கலாம். செம்மையா இருக்கு பார்க்க, தெரியுமா? இப்போ இந்த மாதிரி ஒரு ஹேர் கட் நடந்ததே இல்லையா? ஓகே சூப்பர். முடி கட் பண்ணதுக்கு அப்புறம் நாங்கள் எப்படி இருக்கிறத நாங்கள் போடுறோம். அழகா தூங்குறா. அப்படியா? மிஸ்டர் பாண்டி கமல் யூடியூப் சேனலில் ஷார்ட்ஸில் போடுறோம் ஹேர் கட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கான்ட்டு. தேங்க்யூ. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்க எதுவும் தூங்கும்போது ஹேர் கட் பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.